அப்படின்னு சொல்லியிருந்தேன். 10 யூனிட்ல 7 யூனிட்டாவது நீங்க தரவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மித்த 3 நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஹாவ் டு நோ சம்திங் அபவுட் எவ்ரி திங் சொல்லியிருந்தேன். ஸ்கிப் பண்ணணும்னு சொல்லல. அதுல ஹையர் எஜுகேஷனை வந்து நீங்க எந்த கோலா வச்சுக்கணும் அப்படின்னா ஹாவ் டு தரவ் இட் கம்ப்ளீட்லி. சரியா? ஹையர் எஜுகேஷனை ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் எப்படி கம்ப்ளீட்டா படிக்க முடியுமோ அப்படி படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின் ஃபார் பேப்பர் 1 and also paper 2 from this area. சரியா? So we'll start the class now. ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கறத படிக்கிறதுக்கு முன்னாடி எஜுகேஷன் நம்ம இந்தியால எப்படி இருக்குது, ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்திருக்காங்க கொஸ்டின். சரியா? அப்போ how education started in India, we have to trace that first. சரியா? சோ பாப்போம் ancient இந்தியால இருந்து தான் ஆரம்பிச்சோம். someone's mic is on, kindly mute it. நரேஷனா தான் போகும். சரியா? சோ கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்டோரி மாதிரியும் போகும். மேக்ஸிமம் எவ்ரிதிங் தேர் ஆன் தி ஸ்லைட், பட் ஸ்டில் கொஞ்சம் லிசன் பண்ணுங்க, எழுதாதீங்க. சரியா? ஸ்கிரீன்ஷாட் வேணா எழுதி வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு அவசரமா எனக்கு கட்டாயம் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, எழுதாதீங்க. ஒரே நேரத்துல 2 விஷயம் மைண்ட் பண்ணாது, எழுதவும் செய்யாது, லிசனும் பண்ணாது. சரியா? சோ ஜஸ்ட் டேக் ஸ்கிரீன்ஷாட் அண்ட் கம்ப்ளீட்லி லிசன் அண்ட் ஃபாலோ பண்றது கொஞ்சம் ஸ்பீடா இருக்கிற மாதிரி யூ கேன் திங்க். சரியா? பட் நீங்க இருக்கிறதுலே நான் தான் ஸ்லோவா போறேன், டு பி ஃப்ராங்க். பிகாஸ் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும், தெளிவா சொல்லணும், நடத்தவும் செய்யணும். சரியா? சோ டோன்ட் வெரி, ஏதோ 2 டீடைல்ஸ் வந்து மிஸ் ஆகுதுன்னா நீங்க என்ன பண்ண வேண்டாம், ஃபீல் பண்ணவே அவசியம் கிடையாது. we have revision classes. சரியா? நம்ம அகாடமியோட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ரிவிஷன் கிளாஸஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. என்ன பாயிண்ட் சொல்றனோ அந்த பாயிண்டையும் சொல்லுவாங்க, அப்டேட்டும் பண்ணுவாங்க. சரியா? சோ ரிவிஷன் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் ஹைலி க்ரூஷியல், ரிவிஷன் கிளாஸஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. சரியா? இந்த சண்டே 3 to 4 வந்து உங்களுக்காக தான் ரிவிஷன் செஷன் ஹேண்டில் பண்ணோம். பட் we feel really disheartened, right? Half of the students வந்து didn't even attend. சரியா? சோ ஆல்ரெடி சொன்னதுதான், நீங்க வந்து ஒரு கிளாஸ் ஸ்கிப் பண்ணாம சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நெட் கிளியர் பண்ணலாம். சரியா? ஃபார் ஷியர். அதை நான் வந்து கான்பிடென்டாவே நான் சொல்லுவேன். சரியா? சோ படிக்கணும் அதுக்கு. சரியா? சும்மா ஃபாலோ மட்டும் மேடம் நீங்க ஃபாலோ பண்ண சொன்னீங்க, நாங்க நல்லா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லக்கூடாது. யூ ஹேவ் டு ஸ்டடி. ஓகே? நாட் ஒன்லி அட்டெண்டிங் த கிளாஸஸ், ஹேவ் டு ஸ்டடி எவ்ரிதிங், எவ்ரி ஹோம்ஒர்க்ஸ். அண்ட் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேம் நான் ஹோம்ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எனக்கு வேற ஏதாவது ஒர்க் கொடுங்கிற அளவுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கிறீங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. பட் டில் 6 months எண்ட்லயும் இதே ஈகர்னஸோட படிக்கணும். சரியா? ஓகே. சோ கமிங் பேக், ஏன்ஷியன்ட் இந்தியால எஜுகேஷன் எப்படி இருந்தது அப்படிங்கறத பாக்கலாம். we know that அப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பேரண்ட் வந்து அவங்களோட தொழில என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுப்பாங்க. சோ ஒகேஷனலா தான் லேர்னிங் அப்படிங்கறது ஆரம்பிச்சது. யூ நோ வாட் இஸ் மீன் பை ஒகேஷனல்? அப்பா என்ன வேலை பாக்குறாரோ அத பையன் கத்துக்கிட்டு, பையனோ பொண்ணோ அத ஃபர்தரா they'll develop. சோ ஒகேஷனல் எஜுகேஷனா தான் நீங்க வந்து ஏன்ஷியன்ட் இந்தியால எஜுகேஷன் அப்படிங்கறதே இருந்தது. சரியா? சோ ஃபர்தரா எஜுகேஷன்ங்கிறது லேட்டர் பீரியட்ல எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ரிலீஜியஸ் ஓரியன்டட். ரைட்? ஃபர்ஸ்ட் சான்ஸ் மூலமா, வேதிக் லிட்ரேச்சர் மூலமா, புத்திசம் மூலமா, சோ இந்த மாதிரி ரிலீஜியஸ் ஓரியன்டா லிட்ரேச்சர் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஃபிளரிஷ் ஆச்சு. சரியா? சோ அதான் அங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. ஏன்ஷியன்ட் இந்தியால 3rd century BC-ல இருந்துதான் எஜுகேஷன் அப்படிங்கறத ஆரம்பிக்கிறதா சொல்றாங்க. அண்ட் அந்த எஜுகேஷனோட சீட்ஸ் எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா ஃபேமிலில இருந்துதான். சரியா? தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் இஸ் ரிலீஜியஸ் ட்ரைனிங் இஸ் given to that candidates. ரைட்? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிலீஜியஸ் ட்ரைனிங் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரைட்? பிகாஸ் தே ஷுட் நோ தேர் ட்ரெடிஷன், தே ஷுட் நோ தேர் கல்ச்சர். எங்க வளர்றாங்களோ அந்த அந்த பிள்ளைங்க, அந்த சில்ட்ரன், அவங்களுக்கு அவங்க எந்த கல்ச்சரை சார்ந்தவங்க, எந்த மாதிரி ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். சோ அத ஃபர்ஸ்ட் இம்பார்ட் பண்றதுதான் எஜுகேஷனா இருந்தது. ரைட்? நாட் ஜியோமெட்ரி, நாட் மேத்ஸ், நாட் சயின்ஸ் அண்ட் ஆல் தட். ஓகே? சோ ஜஸ்ட் தே வாண்ட் டு நோ தேர் கல்ச்சர், தேர் ட்ரெடிஷன். ரைட்? சோ ரிலீஜியஸ் ட்ரைனிங் மூலமா கல்ச்சரையும் என்ன பண்றாங்க, தே ட்ரை டு இம்பார்ட் டு தி சில்ட்ரன். ரைட்? அண்ட் அந்த காலத்துல யார் தான் பாடம் சொல்லி கொடுத்திருப்பா? we know that பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் இருந்திருப்பாங்க, சேஜஸ்.
ரைட்? நிறைய முனிவர்கள் எல்லாம் இருந்திருப்பாங்க. சோ அவங்க கிட்ட போய் தவம்ல இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிறது, பேசிக்ஸ்ல இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் கத்துக்கிறதுலதான் எஜுகேஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துலதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாக்குறோம். அண்ட் வி நோ தட் நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அவுட்லைன் கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன், எந்த லிட்ரேச்சருமே ஃபர்ஸ்ட் எப்படிதான் இருந்தது, ஓரலா தான் இருந்தது. லேட்டர் பீரியட்ல தான் ரிட்டர்ன் ஃபார்ம்ல இருந்தது அப்படிங்கிற மாதிரி, ரிட்டர்ன் ஃபார்ம்ல எழுதி லேட்டர் பீரியட்ல மேனுஸ்கிரிப்ட்ஸா அது பப்ளிஷ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஈவன் இஃப் யூ டேக் ஹோமரோட இலியட், ஒடிசி, we know such an epic poem of Greek classicism, இல்லையா? I repeat, ஹோமரோட இலியட் அண்ட் ஒடிசி, right, which is actually the backdrop of, அந்த ரெண்டு போமுக்குமே எதுதான் பேக்ட்ராப்? ட்ரோஜன் வார் தான் பேக்ட்ராப். அந்த ரெண்டு போமுமே ஆக்சுவலா ஹோமர் என்னவாதான் பண்ணிருப்பாரு அப்படின்னா, he just orated, ஓரலா என்ன பண்ணிருப்பாரு, எல்லாருக்கும் சொல்லி கொடுத்திருப்பாங்க. லேட்டர் பீரியட்ல தான் வந்து அதை கேட்டு 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 ஃபர்தரா டெவலப் பண்ணி ரிட்டர்ன் ஃபார்ம்ல பப்ளிஷ் பண்ணாங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது ஓரல் லிட்ரேச்சரா தான் ஆரம்பிச்சது. அதே மாதிரியே எஜுகேஷனும் ஃபர்ஸ்ட் எப்படி இம்பாக்ட் பண்றாங்க அப்படின்னா ஓரலா தான் இம்பாக்ட் பண்றாங்க. தென் லேட்டர் பீரியட்ல கொஞ்சம் ஃபர்தரா ரிட்டர்ன் ஃபார்முக்கு கொண்டு வராங்க. அண்ட் ரிட்டர்ன் ஃபார்முக்கு அவங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க, they are using palm leaves and also barks of trees. So இதுலதான் return form of education get started in ancient India. And then education அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல மட்டும் கத்துக்கிறது இல்ல. ஏன்ஷியன்ட் டைமை பொறுத்த வரைக்கும் இப்ப உள்ள ஸ்கூலோ காலேஜோ யூனிவர்சிட்டியோ நாட். அந்த டைம்ல என்னவா இருந்திருக்கும், வீட்டுல இருந்து நடக்கிற ஒவ்வொரு பாதையிலயுமே அவங்க புது புது விஷயங்களை அவங்க கத்துப்பாங்க இந்த சில்ட்ரன். அதான் அங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, இட் வாஸ் இம்பார்ட்டட் அட் ஹோம், பேரண்ட் சில்ட்ரனுக்கு சொல்லி கொடுக்கறது. அண்ட் டெம்பிள், கோயிலுக்கு போறாங்களா, அங்க சில இதிகாச கதைகள் போகும், அதை கேட்பாங்க. they learn, right? சான்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. they teach them vedas, வேதங்காஸ் and all that, எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுவாங்க. டெம்பிள்ஸ்ல அதுதான் நடக்கும். தென் பாடசாலை, அந்த காலத்துல எல்லாம் பாடசாலை குருகுலா சிஸ்டம்னு ஒண்ணு உண்டு. சரியா? குரு இருப்பாரு, அவரோட வீடுதான் அது. எவ்வளோ பெரிய கிங்கா இருந்தாலும் சரி, பெரிய மாவீரனா இருந்தாலும் சரி, பேசிக்கா நீ வந்து பிலோ லோவர் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய பீப்புளா இருந்தாலும் சரி, கிளாஸ் ஸ்ட்ராட்டிபிகேஷன் நான் சொல்றேன். நீங்க வந்து லோவர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் ஆர் ஹையர் கிளாஸ், எந்த ஸ்டேட்டஸ்ல நீங்க இருந்தாலும் யூ ஷுட் கம் டு குரு அண்ட் யூ ஹாவ் டு லேர்ன். ரைட்? குரு என்ன பண்ண மாட்டாரு, அவரு போய் இப்பெல்லாம் ஹோம் டியூஷன் சொல்றாங்க இல்லையா, அந்த காலத்துல அப்படி கிடையாது. யூ நோ தட். So everybody they come and without any class distinctions, குரு என்ன பண்ணுவாரு, அவங்களோட டிசைபிள்ஸ்க்கு சொல்லி கொடுப்பாங்க. So this is what proper gurukula system, right? So that is what I have meant that to padasala. Then talls, chatupadis and gurukuls. இதெல்லாம் chatupadis, talls அப்படிங்கிறதுலாம் ஒண்ணும் இல்ல. Here they have mentioning monasteries. இதுல talls, chatupadis மென்ஷன் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? You know what is meant by monasteries? புத்திசம் லிட்ரேச்சர் வந்து ஏன்ஷியன்ட் இந்தியால இருந்தது அப்படின்னு சொல்றேன். புத்திஸ்ட் அப்படின்னாலே வாட் இஸ் மொனாஸ்ட்ரி, ரைட்? சோ இந்த ஃபார்ம் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இருந்தது. பீப்புள் வில் கோ அண்ட் லேர்ன். திஸ் இஸ் ஹவ் எஜுகேஷன் ஃபிளரிஷ்ட் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா. அண்ட் தென் அடுத்த முக்கியமான ரோல் டெம்பிள்ஸ்க்கும் இருந்தது. சரியா? இட் இஸ் ஆக்சுவலி கன்சிடர்ட் அஸ் சென்ட்ரல் ஆஃப் லேர்னிங். அண்ட் தென் the repeated point here, students they went to viharas. சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல, எல்லாருமே வந்து அட்டென்ட் பண்ணாங்களா குருகுலாஸ்? அதாவது அந்த மக்கள் எல்லாருமே அட்டென்ட் பண்ணாங்களா குருகுலா? எல்லாருமே அட்டென்ட் பண்ணுவாங்க. அதான் நான் சொன்னேன், கிளாஸ் டிஸ்டிங்ஷனே இல்லாம நீ கிங்ல சத்திரியானா இருக்கலாம், பிராமணா இருக்கலாம், இல்ல லோவர் பீப்புளா இருக்கலாம். ரைட்? 4 சதுர்வனான்னு சொல்லுவோம் அந்த டிவிஷனை. சரியா? மக்களை 4 விதமா பிரிச்சு வச்சிருப்பாங்க. சூத்ராஸ், கரெக்ட். சோ இந்த மாதிரி 4 விதமா பீப்புளை வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. எல்லாருமே they can come to gurukulas and they can get learning. அதுவும் புத்திசம்ல உங்களுக்கு வந்து பார்ட்டிஷனே இருக்காது, எந்த விதமான பார்ஷியாலிட்டியுமே இருக்காது. ரைட்? பட் வேதிக் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் டிஸ்டிங்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரோலா இருக்கும். இப்ப நீங்க சத்திரியனா இருக்கலாம், பிராமினா இருக்கலாம், நீங்க மேல ஜஸ்ட் you'll be very closer to the guru. இன்னும் கீழ உள்ள கிளாஸஸ் அப்படின்னா there will be little distinction. பட் இவங்க படிக்க கூடாது அப்படின்னு யாரையுமே ஒதுக்கி வைக்க மாட்டாங்க.
எந்த கிளாஸா இருந்தாலும் எஜுகேஷன் வாஸ் கிவன் டு எவ்ரிபடி. சரியா? சோ இப்படிதான் ஏன்ஷியன்ட் இந்தியால எஜுகேஷன் அப்படிங்கிறது இருந்தது. ரைட்? அண்ட் தென் இப்படி பேசிக் எஜுகேஷனை குருகுலம், பாடசாலா, டால்ஸ், மொனாஸ்ட்ரிஸ் லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஃபர்தரா அவங்களோட எஜுகேஷனை டெவலப் பண்றதுக்காக அவங்க எங்க போறாங்க? அததான் நம்ம என்னன்னு மீன் பண்றோம்? ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு மீன் பண்றோம். சோ அந்த ஏன்ஷியன்ட் இந்தியால நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சரியா? சோ அந்த யூனிவர்சிட்டிஸ்ல போய் ஃபர்தரா they are imparting education to themselves. They are imparting knowledge. சோ அதுதான் நம்ம ஹையர் எஜுகேஷன் சொல்றோம். யூனிவர்சிட்டிஸ்ல போய் படிக்கிறது தான் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ அடுத்த ஸ்லைட் பாருங்க. The entire educational tradition originated in 4 principles. ரைட்? அதாவது நீங்க எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தா 2 விதம்னு சொல்லியிருந்தேன். 2 type of education were given. One is Vedic literature and another one is Buddhist literature. இந்த மாதிரி தான் வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது இம்பார்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம். இவங்க 2 பேரோட நோக்கமும் என்ன? ஒரு 4 பிரின்சிபல்ஸா மையமா வச்சுதான் லிட்ரேச்சர், எஜுகேஷன் அப்படிங்கிறது மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த 4 பிரின்சிபல்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரியா? The first one is impermanence of human life. What is impermanence of human life? நீங்க புத்திசம் எடுத்தீங்க அப்படின்னா புத்தரோட நோக்கமே என்னதான்? மனுஷன் நீ பிறக்கிறியா, உன்னோட கோல் என்ன? யுவர் சால்வேஷன். தட் வில் பி யுவர் கோல். ரைட்? சோ அப்போ யூ ஷுட் நோ, நீ வாழும் போது உன்னோட வாழ்க்கை அப்படிங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி இம்பர்மனன்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. உன்னோட கோல் என்னதான்? முக்தியை நீ அடையிறது தான் உன்னோட வாழ்க்கைக்கான முக்கியமான கோல். ரைட்? அதுதான் that is a very first principle thought by literature. ரைட்? நீங்க புத்திசமா இருக்கலாம், வேதிக் லிட்டரேச்சரா இருக்கலாம். செகண்ட் இஸ் இம்பெர்மனன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். எதுவுமே உலகத்துல நிலையானது கிடையாது. இந்த பிரின்சிபலும் சொல்லி தராங்க. தென் the third one is concept of ultimate death. ரைட்? உன்னோட முடிவு, you know that you people were born and one day you people are going to die. You people are going to die. You should know that. Just accept it. ரைட்? அண்ட் இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னோட பாடி பிசிக்கலா உனக்கு வந்து பீப்புள் கேன் டை, பட் சோல் அப்படிங்கிறது வந்து சால்வேஷன் மூலமா தான் அது வந்து it will be rest in peace, right? Through salvation. அதை நோக்கி நீ என்ன பண்ணணும்? யூ ஷுட் டிராவல் அப்படிங்கிறது தான் 2 டைப் ஆஃப் லிட்ரேச்சருமே சொல்லி தருது. தென் futility of mundane pleasures. What is mundane pleasures? Nothing but we people sometimes will be emotional. ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், ரொம்ப துக்கமா இருக்கலாம், இல்ல கான்ஸ்டன்டா இருக்கலாம். எந்த விதமான இமோஷன்ஸ்க்கும் இடம் கொடுக்காதவங்களா இருக்கலாம், கோவமா இருக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் pleasures are there. Everything is actually futile. Nothing is actually permanent. ரைட்? ஒரு நாள் நீ கோவப்பட்டீங்கன்னா அடுத்த நாள் அதே கோவத்தோட இருப்பேங்கிறது கிடையாது. ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா அடுத்த நாள் அதே சந்தோஷம் இருக்குங்கிறதுக்கு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. சிமிலர் திங் வித் சேட். சோகமா இருந்தாலும் that will be continue further அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. So that is what actually pleasure. எதுவுமே நிரந்தர இல்ல. So these are all the 4 main principles of educational tradition in ancient India. You should know this too. அடுத்து பாருங்க. Yeah. So இப்போ அந்த லிட்ரேச்சருக்குள்ள வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பிறக்குது. வேதா அதுதான் வந்து ஏன்ஷியன்ட் இந்தியால சொல்லி தரக்கூடிய எஜுகேஷன். அது வந்து அந்த குழந்தைங்களும் அந்த ஃபேமிலியோ சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து வேதங்களை கத்துக்க போறீங்களா, வேதாச கத்துக்க போறீங்களா, இல்லைன்னா புத்திசம கத்துக்க போறீங்களா? they can choose themselves. Right? If you are gonna choose வேதிக் லிட்ரேச்சர், நீ வேதிக் லிட்ரேச்சர் படிக்க போற அப்படின்னா அந்த குழந்தை வந்து அட்லீஸ்ட் 8 years அட்டைன் பண்ணிருக்கணும். சரியா? தட் இஸ் அ பேசிக் ரெக்யர்மெண்ட் நீங்க வந்து வேதிக் லிட்ரேச்சரை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு. சரியா? அண்ட் வேதிக் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி அதுல பிலாசபியும் அடங்கியிருக்கும், ட்ரெடிஷனும் அடங்கியிருக்கும், அண்ட் ஆல்சோ ஒகேஷனல் ட்ரைனிங். ரைட்? எவ்ரிதிங் வில் பி தேர் இன் வேதிக் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ வேதிக் லிட்ரேச்சர் பாருங்க. இட் இஸ் த ஓல்டஸ்ட் அமாங் லிட்ரேச்சர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். உலகத்திலேயே ரொம்ப பழமையான லிட்ரேச்சர் அப்படின்னு எதான் நம்ம சொல்றோம் அப்படின்னா வேதாஸ தான் சொல்றோம். ரைட்? And through Vedas, one can learn both philosophy of life and the culture of ancient India, which I told now. Right? இந்த வேதங்களை எங்க கத்துக்கிறாங்க?
குருகுலம்ல கத்துக்கிறாங்க. இப்ப புத்திசம் அப்படிங்கிறது மொனாஸ்ட்ரியில டீச் பண்ணப்படும். சிமிலர்லி வேதம் அப்படிங்கிறது குருகுலா பாடசாலை அதுல வந்து கத்து தரப்படுது. சரியா பாருங்க, education in ancient India was more identified with Gurukula system. These ancient Hindu schools in India were residential in nature, right? Even நீங்க மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாண்டவர்களும் சரி கௌரவர்களும் சரி, ரைட்? அவங்க பேர் திருத்து கௌரவர்கள் துரோணாச்சாரியர் போய் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல. துரோணாச்சாரியரை தேடிதான் அந்த 105 பேரும் வந்து கல்வி, ரைட்? அதுதான் குருகுலமோட மெயின் சிஸ்டம். சரியா? குருவை தேடிதான் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அண்ட் படிக்கிறதுக்காக கல்வி கத்து கொடுக்கறதுக்காக என்ன பண்ண மாட்டாங்க, காசு வாங்க மாட்டாங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பட் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னா தே ஷுட் நோ பேசிக் டிசிப்ளின் தெரிஞ்சிடணும். அண்ட் அதே நேரத்துல ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ், ரைட்? அதாவது அங்கங்க என்ன லேபர் வந்து குருக்கு தேவைப்படுமோ அந்த லேபர்ஸ வந்து அவங்க பண்ணி கொடுக்கணும், ரைட்? அதுல நான் வந்து கிங், நான் வந்து பிரின்ஸ், நான் பண்ண மாட்டேன்லாம் சொல்ல முடியாது, ரைட்? இஸ் ஆக்சுவலி குரு, right? More than a king, more than a god, right? So what he said you should follow. That is what Gurukula system will be, right? The students live together irrespective of their social standing. That is what I meant. Social standing na theriyum, social status, lower, middle or upper. Avon paatha enda pikiyadhu, everybody or equal. Parunga, two types of education systems already sonadha. First one is Vedic and another one is Buddhist. இது வந்து இதோட பார்ட்ஸ் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ இன் டீடைல். பாருங்க, வேதிக் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் அதுலயும் சில சப்டிவிஷன்ஸ் இருக்கு. பாருங்க, 4 வேதாஸ், வேதங்கள் இருக்கு, சாரி வேதாஸ் இருக்கு, வேதங்காஸ் இருக்கு, உபனிஷத்ஸ் இருக்கு. சரியா? இட் ஹாஸ் 3 டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸ். அதுல வேதாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4 விதமான வேதம் இருக்குது. பாருங்க, கீழே கொடுத்திருக்கேன். வேதாஸ், ரிக்வேதா, சாமவேதா, யஜுர்வேதா, அதர்வ வேதா. இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான், தமிழ்ல படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. சோ இது வந்து இந்த வேதிக் லிட்ரேச்சருக்குள்ள அடங்கும். நீங்க வேதிக் லிட்ரேச்சர் படிக்கிறீங்க அப்படின்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். சோ அந்த ஏன்ஷியன்ட் இந்தியால வேதிக் லிட்ரேச்சரை எந்த மொழியில சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா சான்ஸ்கிரிட். திஸ் கொஸ்டின் யூ கேன் எக்ஸ்பெக்ட். எந்த லாங்குவேஜ்ல டீச்சிங் இருந்தது, ரைட்? அடுத்து பாருங்க, புத்திசம், புத்திஸ்ட்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ புத்திஸ்ட் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான பித்தகாஸ் உண்டு. பித்தகாஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, தமிழ்ல நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் 3 பித்தகாஸ். புத்திசமோட 3 நூல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வினயா, அபிதமா, சுட்டா. ஓகே, சோ தீஸ் ஆர் ஆல் தி 3 மெயின் சப்ஜெக்ட்ஸ் அண்டர் புத்திஸ்ட் லிட்ரேச்சர், ரைட்? புத்திசம எந்த மொழியில கத்துக்கிறாங்க அப்படின்னா பலி. சோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் ஃபார் யூ. ஓகே, அண்ட் அடுத்து பாருங்க, வேதாஸ் ஆல்ரெடி சொன்ன, ரிக்வேதா, சாமவேதா, யஜுர்வேதா, அதர்வ வேதா. சோ இதுல இந்த 4 வேதங்கள்ல ஒரு வேதத்தை படிக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் தேவைப்படும் பாருங்க. 12 years. நீங்க ரிக்வேதம் படிக்கணும் அப்படின்னா 12 years, சாமவேதா it will take another 12 years, யஜுர்வேதா the next 12 years. So டோட்டலா 4 வேதங்களையும் படிக்கிறதுக்கு you need 48 years. So totally to complete Vedas it will take nearly 48 years for a student. Okay, so to be master in Vedas alone, not Vedic literature, because you should again learn Vedangas and Upanishads, right? பாருங்க, வேதங்காஸ் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா ritualistic knowledge, right? You know, somehow you should be connected with God, some religious things you should know, that ritualistic knowledge. And then metrics means nothing but geometry, maths. Then exegetics is a study of energy, nothing but study of energy. So எந்த ஒரு விஷயமும் புதுசா 20th centuryல கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது. ஈவன் ஆட்டம் அப்படிங்கிறதே லேட்டர் பீரியட்ல தான் கண்டுபிடிச்ச மாதிரி அதை ஃபர்தரா டெவலப் பண்ண மாதிரி எல்லாம் வந்து பேசுறாங்க. 20th centuryல தான் சில பிசிசிஸ்ட் வந்து அதை வந்து கண்டுபிடிச்ச மாதிரியும் அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்த மாதிரியும் எல்லாம் சொல்றாங்க. பட் நீங்க பாத்தீங்கன்னா ஓவர்
ஏன்ஷியன்ட் இந்தியாலே அணுவை பத்தி பேசியிருக்கிறாங்க. அர்த்த சாஸ்திரால அணு அப்படிங்கிற அந்த வார்த்தையோட மீனிங் என்ன, வாட் இஸ் அணு, அது எல்லாத்தையுமே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பாருங்க, இப்ப ஏன்ஷியன்ட் எவ்வளவு சென்ச்சுரிஸ்க்கு முன்னாடி அது பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். சோ பாருங்க, இப்ப வேதங்காஸ் அப்படிங்கிறது எக்ஸெஜெட்டிக்ஸ், கிராமர், ஃபெனடிக்ஸ், அஸ்ட்ரானமி, ஆல் திஸ் கம்ஸ் அண்டர் வேதங்காஸ். அண்ட் தென் உபனிஷத்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ஆக்சுவலி கன்க்ளூடிங் பார்ட்ஸ் ஆஃப் வேதாஸ், எண்ட் மாதிரி. அண்ட் இதுலயே தர்க்க சாஸ்திரா, புராணம், இது ரெண்டுமே வரும். புராணம்னா தெரியும், ஹிஸ்டரி. தர்க்க சாஸ்திரா அப்படிங்கிறது லாஜிக் அண்ட் ரீசனிங். ஆல் திஸ் Puranas, Tarkashastras, concluding parts of Vedas comes under Upanishads. So these are all the 3 different divisions of Vedic system. Okay. So now, இது வரைக்கும் பார்த்ததா I'll just tell you, right? I'll repeat. ஒரு தடவை நான் repeat பண்ணிட்டு I'll just continue. So beginningல ancient Indiaவோட education system எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். 3rd century BC-ல education அப்படிங்கறது ஆரம்பிச்சது. ரிலீஜியஸ் ஓரியன்டா கல்ச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நாட்டோட ட்ரெடிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் எஜுகேஷன் அப்படிங்கிறது புகுத்தப்பட்ட சில்ட்ரன்ஸ்க்கு. தென் யாருதான் வந்து எஜுகேஷனை இம்பார்ட் பண்றாங்க அப்படின்னா மேக்சிமம் சேஜஸ், ஸ்காலர்ஸ், இவங்கதான் வந்து இம்பார்ட் பண்றாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஓரல் ஃபார்ம்ல தான் இருந்தது. ரிட்டர்ன் ஃபார்ம்ல லேட்டரா டெவலப் ஆகும்போது தே யூஸ்ட் பாம் லீவ்ஸ் அண்ட் பார்க்ஸ் ஆஃப் ட்ரீ. தென் இண்டிஜினஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது, பேசிக் எஜுகேஷன் அப்படிங்கிறது வீட்ல இருந்து தான் தொடங்குது. ஃபர்தரா இட் இஸ் டெவலப்பிங் டு கோ ஃபர்ஸ்ட் இன் ஹோம், தென் இன் டெம்பிள்ஸ், பாடசாலாஸ் அண்ட் ஆல் தட், மொனாஸ்ட்ரி, ரைட். நெக்ஸ்ட் இஸ் எஜுகேஷனல் ட்ரெடிஷன் அப்படிங்கிறது 4 பிரின்சிபல்ஸ் பேஸா வச்சுதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இஸ் இம்பர்மனன்ஸ் ஆஃப் ஹியூமன், செகண்ட் இஸ் இம்பர்மனன்ஸ் ஆஃப் வேர்ல்ட், தேர்ட் இஸ் கான்செப்ட் ஆஃப் அல்டிமேட் டெத், அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் நியூட் அண்ட் பிளஷர்ஸ். இது எல்லாமே நம்ம பார்த்தோம். தென் the next will be Veda, right? We started to discuss about Vedic system, which is actually the oldest Vedic literature, which is actually the oldest literature of the world. Vedic literature la enna kattu tharanga, nama cultureum kattu tharanga, and also about the philosophy of life. Everything comes under Vedic literature, and that Vedic literature instructed through Gurukula system, right? In ancient India, Hindu schools were actually called as Gurukula, right? Where students are supposed to attend the classes in Gurukula to Guru, right? And mostly Gurukula will be a residential in nature. Then the next is 2 types of education system. One is Buddhist, next is Vedic. Vedic system is divided into 3 different categories. They were Vedas, Vedangas, Upanishads. 4 Vedas are there, 6 Vedangas were there, right? Then Buddhist has 3 main subjects, and they were called as 3 Pitakas. They are Vinaya, Abhidhamma, Sutta. And the language of Buddhism is Pali. The language of Vedic literature is Sanskrit. Okay, mastering one particular Veda will took around 12 years. So to complete 4 Vedas, one needs nearly 48 years of his time, right? And then when we discuss about Vedangas, it includes different kind of subjects, as you are seeing in the screen. Then Upanishads, it includes history. It will be the concluding part of Vedas. And the third one is logic and reasoning, which is actually called as Tarka Shastra, right? And then this is where we have to start, I guess. Okay. So far, whether the points are clear? Should I repeat anything? Clear, ma'am. Okay. Now we'll discuss about the curriculum of Vedic education, right? பாருங்க, know the difference. Vedic education ஓட curriculum எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சரியா? So that is what I have. அப்ப ஒருத்தங்க கேட்கும்போது I told this word Chadurvarna அப்படிங்கிற மாதிரி ஒன்னு சொல்லியிருந்தேன். The whole society was divided into 4 Chadurvarna. The first one is Brahmin. Then the second will be Kshatriya, king, அவங்களதான் நம்ம Kshatriyaன்னு சொல்றோம். Then Vaishya, the final part is Sudra. So these are all the 4 divisions you can find in ancient India. So all these people can able to attain Vedic education. There will be no disparity. Then this period of Vedic education was followed by
that of Sudra literature, right? So இதுல 6 systems of philosophy அடங்கியிருக்குன்னு சொல்றாங்க. நம்ம பிகினிங்லயே நான் சொன்னேன், வேதிக் எஜுகேஷன்ல பிலாசபியும் இருக்கு, கல்ச்சரும் படிப்பாங்க அப்படின்னு சொல்றேன். என்னென்ன பிலாசபி இருக்கு அப்படிங்கறதான் பார்க்க போறீங்க. சோ வேதிக் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் there were 6 systems of philosophy. எழுதுறீங்கன்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. You should know how many systems of philosophy were there in Vedic education. You can expect. And what all are the philosophy? Right? The first one is Samkhya. Samkhya of Kapila. Kapila oda Samkhya அப்படிங்கிற philosophy. What is the meaning of Samkhya? It is self-knowledge. The second one is Yoga of Patanjali. Third one is Nyaya philosophy. Right? Nyaya philosophy அப்படிங்கிறது பேப்பர் 1ல இந்தியன் லாஜிக் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கும். அதுல நீங்க நியாயா philosophy படிப்பீங்க. சரியா? So somehow you just know from here too. So Nyaya of Gautama, Nyaya philosophy யாரோடது அப்படின்னா கௌதமரோடது. Then the third one is Vaisheshika of Kannada, right? Vaisheshika அப்படிங்கிறது பார்ட்டிகல், அணு அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்ணும். Then Karma or Purva Mimamsa of Jaimini. Jaiminiங்கிறது ஆத்தர், அவங்களோட philosophy கர்மா philosophy or பூர்வ மீமாம்சா philosophyன்னு சொல்லலாம். Similarly, உத்தர மீமாம்சா or வேதாந்த சூஸ்திரா of பதரண்யா. So பதரண்யாவோட உத்தர மீமாம்சானாலும் ஒண்ணுதான், வேதாந்த சூத்ரா அப்படின்னாலும் ஒண்ணுதான். So 2 different names for that. So these are all the 6 different philosophy of Vedic education. Just know that. You should know this with the author. கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். So படிச்சிருக்கேன். Okay, so do you know column? We know that ancient Indiaல 2 main epics உண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒண்ணு கூட நான் கோட் பண்ணி சொன்னேன், மகாபாரதத்தை பத்தி கோட் பண்ணி சொல்லியிருந்தேன். So Ramayana and Mahabharata were considered as the greatest epic of ancient India. And do you know, in the column la I'm just giving you some information, that is வால்மீகியோட ராமாயணத்தை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணால் யார் அப்படின்னா ரால்ஃப் டி.ஹெச். கிரிஃபித். ஓகே, சோ நெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் ஏரியால இருந்து கொஸ்டின் இருக்கும். who translated this, who translated that அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். டைரக்ட் கொஸ்டினா இருக்கும், ரொம்ப சிம்பிளா டைரக்டா கேட்பான். அதுல நீங்க ரொம்ப படிக்கிறதுக்கு இருக்காது. ஒரு மோர் தேன் ஒரு 20 to 25 ஒர்க்ஸ் வேணா நோட்டபிள் ஒர்க்ஸ் இருக்கலாம். அது ரிப்பீட்டடா கேட்டதே உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? சோ these are all this sort of questions you can expect. Already they asked this. சரியா? சோ வால்மீகியோட ராமாயணத்தை இங்கிலீஷ் வேர்ஸ் ஃபார்ம்ல எழுதுனது ரால்ஃப் டி.ஹெச். கிரிஃபித். ஓகே, தென் அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஏன்ஷியன்ட் இந்தியால எஜுகேஷன் அப்படிங்கிறது குருகுலா வரைக்கும் பேசிக் எஜுகேஷன் அப்படின்னு சொன்னேன். ஃபர்தரா அங்க ஹையர் எஜுகேஷன் நம்ம டாபிக் வந்துருச்சு. ஹையர் அப்ப இது வரைக்கும் டாபிக் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. திஸ் ஆர் த பேசிக்ஸ். பேசிக்ஸ்ல இருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின்ஸ். சரியா? சோ அதனாலதான் அது ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நம்ம நிறைய ஆட் பண்ணலாம். சோ சொன்ன பாயிண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க, கிளியரா படிச்சு வச்சுக்கோங்க. சோ இப்ப ஹையர் எஜுகேஷனுக்காக people are supposed to attend universities. சோ ஏன்ஷியன்ட் இந்தியாவோட யூனிவர்சிட்டிஸ் என்னலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சோ பாருங்க, டாக்ஸிலா ஆர் தக்ஷஷீலா எப்படினாலும் சொல்லிக்கலாம். டாக்ஸிலா அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல அதை ப்ரொனவுன்ஸ் பண்றது. ஒரிஜினலா சான்ஸ்கிரிட் வேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்ஷஷீலா யூனிவர்சிட்டி. சரியா? தென் உஜ்ஜைன் யூனிவர்சிட்டி, நலந்தா யூனிவர்சிட்டி, பெனாரஸ், பல்லவி, all Vikramshila are all very famous universities of higher education. சரியா? You can expect all this sort of questions. So பாருங்க, மெடிசின் பத்தி படிக்கிறது, மெடிசினை படிக்கிறதுக்கான ஒரு சிறந்த யூனிவர்சிட்டி அப்படின்னா டாக்ஸிலா. அஸ்ட்ரானமி பத்தி படிக்கிறதுக்கான பெஸ்ட் யூனிவர்சிட்டி உஜ்ஜைன். Okay. Okay, now see education in Buddhist era. So far என்ன பார்த்தோம்? Vedic literature oda education பத்தி பார்த்தோம். What are the 2 types of philosophy, right? And what are the different types of Vedic system, right? And how educations were impacted. What are the main epics of ancient India? That all we have discussed. So now we're moving on to the education in Buddhist era. பாருங்க, நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி தான் புத்திசமோட மெயின் கோலே என்ன அப்படின்னா அவங்களோட எஜுகேஷனோட கோல் டு அட்டைன் சால்வேஷன், முக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அண்ட் இவங்களுக்கு ஒரு விதமான செரிமனி உண்டு. வேதிக் லிட்டரேச்சருக்குமே செரிமனி உண்டு சொல்லலாம். இதுல மென்ஷன் பண்ணல, அடுத்த ஸ்லைட்ஸ்ல வரும் பார்க்கலாம்.
ஓகே, சோ பாருங்க, ஒரு குழந்தை புத்திசம்க்கு போக போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அட்லீஸ்ட் சொல்லலாம் 5 years ஆக அட்டைன் பண்ணிருக்கணும். சரியா? சொல்லுங்க. 8 மேம். புத்திசம்ல வேதிக் லிட்டரேச்சருக்கு தானே 8ன்னு சொன்னேன். ஓகே, சோ புத்திசம் அட்டைன் பண்றதுக்கு படிக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் தி சைல்ட் ஷுட் அட்டைன் 5 years ஐ கெஸ். இதை மட்டும் கிளாரிஃபை பண்றேன். சோ 5 வயசுல இப்போ புத்திசம்ல போய் அந்த குழந்தை சேருது அப்படின்னா முதல்ல அதுக்கு ஒரு செரிமனி கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ வேதிக் லிட்டரேச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா உபநயனா செரிமனி, உமன் எஜுகேஷனோட வரும். நான் முதல்ல சொல்றேன். இப்போ புத்திசம்ல என்ன செரிமனி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா பப்ஜா ஆர் பிரபரஜ்யா. சோ பப்ஜா ஆர் பிரபஜ்யா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்ல, ஒரு சில சாண்டிங்ஸ் இருக்கும். அந்த குழந்தைக்கு அந்த சாண்டிங்ஸ சொல்லி தருவாங்க. அந்த சாண்டிங்க அது கம்ப்ளீட் பண்ணணும், அந்த குழந்தை சொல்லணும். அண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன பண்ணிடலாம், அந்த புத்திஸ்ட் ஸ்கூலுக்குள்ள போயிடலாம், மொனாஸ்ட்ரிக்குள்ள போயிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் இந்த புத்திசம்ல என்ன அப்படின்னா ஒரு குழந்தைய பேரண்ட்ஸ் அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பையன் திருப்பி வருவான் அப்படிங்கறத எதிர்பார்க்க கூடாது. வை? பிகாஸ் புத்திசம கத்ததுக்கு அப்புறம் அவனோட வாழ்க்கை ஃபுல்லாமே அவன் ஒரு மங்காவே அவனோட வாழ்க்கையை முடிச்சுடணும். ஓகே, சோ இதுதான் புத்திஸ்ட் எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய பேசிக் ரூல். தே ஷுட் ஃபாலோ. அதான் நான் இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. After having received education, the student never come back to his parents' place for leading the life of householder. Right? He remains a monk for good and cut off his worldly relationship forever. அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது. சரியா? ஒன்லி ரிலீஜியன். ரைட்? அப்படியேதான் புத்திசம்ங்கிறது இருக்கு. ரீசன் என்ன? அவங்களோட மெயின் கோலே சால்வேஷன் தான், முக்தி தான். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஃபேமிலி லைஃப்ல இருந்து வெளியில வந்தாதான் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உண்டு இல்லையா? சோ அதனால they should leave their family back. Okay, the chief aim of education was to attain salvation. அடுத்து இங்க பாருங்க. சோ அப்போ புத்திசம்ல பாத்தீங்க அப்படின்னா சால்வேஷன் கத்துக்கிறது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா no, there were some other works also, some other things also they should know. பாருங்க, vocational spinning, weaving, printing of clothes, sketching, medicine, surgery, coinage, all this comes under Buddhist education. Okay, which among the following will not comes under Buddhist education? These are ரொம்ப silly questions, but if they ask, you should know. What are the main subjects? This is important question. They can ask. Sutanta, Vinaya, Dhamma. அதாவது எப்படி கேட்பான், ஆல்ரெடி பிகினிங் அந்த மெயின் சப்ஜெக்ட்ஸ் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேதிக் லிட்டரேச்சருக்கும் புத்திஸ்ட் லிட்டரேச்சருக்கும் உள்ள டிஃபரன்சஸ் கேட்பான். ரைட்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபார்மட்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் அ டைரக்ட் கொஸ்டின். சோ புத்திசம பத்தி தரவா தெரிஞ்சிருக்கணும், வேதிக் லிட்டரேச்சரை பத்தி பேசிக்ஸ் தரவா தெரிஞ்சிருக்கணும், கான்பிடென்டா தெரியணும். ரைட்? இப்போ what are the 3 main subjects of Buddhist அப்படின்னா you should know. What are they? Sutanta, Vinaya, Dhamma. What are the different divisions of Vedas, Vedic literature? You should know Vedas, Vedangas, Upanishads. You should know that clearly. Right? So பாருங்க, the Vedas were also studies for acquiring comparative. பாருங்க, இதுல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா புத்திசம்ல நீங்க வேதங்களும் படிச்சுக்கலாம், வேதிக் லிட்டரேச்சருமே சொல்லி தருவாங்க. ஆனா அதுல ஒரு பர்டிகுலர் வேதாவை சொல்லி தர மாட்டாங்க. லாஸ்ட் வேதா இருக்கு பாத்தீங்களா, அதர்வ வேதம் அப்படிங்கிறது புத்திசம்ல டீச் பண்ணாத ஒரு வேதம். சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. they can ask எந்த வேதம் வந்து புத்திசம்ல கத்து தராத வேதம் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். சரியா? the answer will be அதர்வ வேதம். அண்ட் யாரோட பீரியட் அப்படின்னா ஜனகா பீரியட். ஓகே, சோ இங்க பாக்குற யூனிவர்சிட்டி வந்து தக்ஷஷீலா யூனிவர்சிட்டி. பாருங்க, அந்த காலத்துல யூனிவர்சிட்டிஸ் எப்படி இருந்தது. இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா நம்மளோட இந்தியாவோட ஹிஸ்டரிஸ் வந்து தக்ஷஷீலா யூனிவர்சிட்டிஸ்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் லேட்டர் பீரியட்ல பல சென்ச்சுரிஸ்க்கு அப்புறம் நிறைய பார்பாரியன்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஹிஸ்டரிஸ் அவங்க என்ன பண்றாங்க, டோட்டல் லைப்ரரியுமே பேர்ன் பண்ணதா சொல்றாங்க. சரியா? நாட் ஓன்லி தக்ஷஷீலா, so many ancient universities were completely burnt down by barbarians. Right? So அதனாலே நம்மளோட நிறைய ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ், ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட இல்லாம போகுது. ஏன்ஷியன்ட் இந்தியாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போகுது. சரியா? பிகாஸ் ஆஃப் தட் தோஸ் பார்பேரியன்ஸ். அதுல இருந்து தான் வந்து ரிலீஜியஸ் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சது. பிகாஸ் பார்பேரியன்ஸ் அப்படின்னு நம்ம ஹிஸ்டரியில ரெஃபர் பண்ணக்கூடிய அந்த கிங்ஸ் யாரு அப்படின்னா they belong to one particular religion. ஓகே, சோ அதுல இருந்து அந்த ரிலீஜன் மேல ஒரு விதமான தாக்கத்தை
கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஃப்ரம் ஹிஸ்டரி, ரைட்? அப்பல இருந்து இப்ப வரைக்கும் there will be religious bias, right? Still you can find that in India. அங்க இருந்தா ஆரம்பிச்சது, அதுல இருந்து தான் தொடக்கம்னு பாத்துக்கலாம். அடுத்து பாருங்க, இப்ப புத்திஸ்ட் எஜுகேஷன், அதாவது புத்திசம்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் டே, ஒரு மந்தோட ஃபர்ஸ்ட் டே அண்ட் ஒரு மந்தோட லாஸ்ட் டே, எப்பவுமே எல்லா புத்தர்களும் எந்தெந்த டிஃப்ரெண்ட் மொனாஸ்ட்ரியில இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் மொனாஸ்ட்ரியில they should meet, ரைட்? பிகினிங் ஆஃப் தேர் மீட்டிங்க பிரதிபடா அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் க்ளோசர் ஆஃப் த மீட்டிங்க பூர்ணிமா அப்படின்னு ரெஃபர் பண்றாங்க. சரியா? So first day of the meeting is called as Pratibada. The last day of the meeting of a month is called as Purnima. இது வந்து கட்டாயம் புத்திசம்ல பண்ண வேண்டியது. சரியா? This type of assembling together was important part of Buddhist education. So பாருங்க, in Buddhist period there were many such centers where foreign students used to come for higher education. பாருங்க, புத்திசம்ல இருந்துதான் இந்தியர்கள் மட்டும் கிடையாது, பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல இருந்தும் நிறைய பேர் வந்து புத்திசம் ஆர்வத்தோட படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா? சோ அதுல புத்திசம் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டிஸ்ல ரொம்ப குளோரிஃபை ஆச்சு. அது எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தக்ஷஷிலா யூனிவர்சிட்டி. ஓகே, சோ தக்ஷஷிலா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்து கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய ஸ்காலர்ஸ் வந்து லேர்ன் பண்றாங்க. அந்த டைம்ல தக்ஷஷிலா யூனிவர்சிட்டி is called as spiritual capital of India. Okay, which university is called as spiritual capital of India? It is none other than Takshashila or Takshila University. Okay, now with this I'll conclude paper 1. Okay, I'll move to paper 2. Women's education in ancient India. How was women's education? அடுத்த கேள்வி கேட்டாம் பாருங்க. So far மென்னை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். மென்னுங்கிறத தாண்டி ஒரு கிளாஸ் டிஃபரன்சஸ், எஜுகேஷன் அப்படிங்கிறது எப்படி இருந்தது? டெஃபினட்டா அப்போ அதுல இன்னொரு ஜெண்டரை நம்ம வந்து பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது, ரைட்? வாட் அபவுட் த விமன்ஸ் ரோல் இன் தேர் எஜுகேஷன், பர்டிகுலரா ஏன்ஷியன்ட் இந்தியால எப்படி இருந்தது? இப்போ உள்ள மாதிரி பயாஸ் கிடையாது, ரைட்? ரீசெண்டா ஐ ஹேவ் டாக்ட் வித் ஒன் பேரண்ட், ரைட்? நாட் ஆர் கிளாஸ், ரைட்? ஜென்ரலா. சோ பையனை படிக்க வைக்கிறாங்க. பையன் எங்க படிக்கிறான் அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன், இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லுவாங்க. அண்ட் தென் பொண்ணு எங்க படிக்கிறா அப்படின்னு கேட்டா பொண்ணோட எஜுகேஷனை பத்தி பெரிய கன்சர்ன் பேரண்ட்டுக்கு இல்ல. ஸ்டில் நவ், ரைட்? நிறைய டிஃபரன்ஸ் இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லாம ஓரளவுக்கு விமனுக்கான எஜுகேஷன் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது பேரண்ட்ஸ்க்கு தெரியுது. பட் ஸ்டில் இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. தெரிஞ்சுக்க வேணும், தெரிஞ்சுக்கிற அவசியம் இருக்கு, ரைட்? அவரு வந்து அது ஒரு பெரிய கன்சர்னாவே எடுத்துக்கல, ரைட்? She just completed 12th. If it is okay, I'll just marry அந்த பொண்ணு எங்கேயாவது யாராவது ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். இந்த ஆஸ்பெக்ட்ல தான் அவர் பேசுறாரே தவிர அந்த பொண்ணுக்கான எஜுகேஷனோ அவளுக்கான ஃபியூச்சரோ வந்து ஜஸ்ட் within the kitchen. That is what is her own father planned. So still now you can find the bias. அப்ப அந்த காலத்துல எவ்வளவு பயாஸ் இருந்திருக்கும் ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. விமென்ஸ் எஜுகேஷன் இஸ் ஆக்சுவலி கிவன் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட். எப்படி பசங்க படிக்கிறாங்களோ அதே மாதிரியே ஜெண்டர் பயாஸ் இல்லாம விமனுக்கான எஜுகேஷனும் கொடுக்கப்பட்டது. சரியா? சோ விமனுக்கான எஜுகேஷன்ல முக்கியமான 3 விஷயங்கள் என்னெல்லாம் அவங்க கத்துப்பாங்க அப்படின்னா ஹவுஸ் கீப்பிங், டான்ஸ், மியூசிக். ஆல் திஸ் திங்ஸ் விமன் ஆர் பர்டிகுலர்லி வெரி இன்ட்ரெஸ்டட். சோ எஜுகேட்டட் விமனை 2 டிஃபரெண்ட் கிளாஸஸா பிரிக்கிறோம். ஒன் இஸ் சத்யோவஹாஸ், another one is பிரம்மவதினிஸ். இதுல சத்யோவஹாஸ் அப்படிங்கிறவங்க கல்யாணம் வரைக்கும் படிப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எஜுகேஷன்ல பெருசா இன்வால்வ்மெண்ட் காட்ட மாட்டாங்க. தென் பிரம்மவதினிஸ் அப்படிங்கிறவங்க கல்யாணமே பண்ணிக்காம படிப்பு படிப்பு படிப்புன்னு கடைசி வரைக்கும் till the end of their life படிப்புலயே அவங்களோட லைஃப் முடிச்சுப்பாங்க. சோ அவங்களதான் பிரம்மவதினிஸ் சொல்றோம். சோ these are all the 2 classes of educated women. ஓகே, சோ இதுல உபநயனா செரிமனி இது வந்து காமனா வேதிக் லிட்டரேச்சர் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் அங்க சொன்னேன் பாத்தீங்களா, பிரப்ஜா செரிமனின்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா புத்திசம்ல. வேதிக் லிட்டரேச்சர்ல நீங்க வந்து அந்த குழந்தைய படிக்க வைக்கணும் அப்படின்னா அவங்களும் ஒரு விதமான செரிமனி அட்டென்ட் பண்ணணும். நம்ம தமிழ் கல்ச்சர்ல எல்லாம் உண்டு இல்லையா, சின்ன குழந்தைங்களை ஒண்ணு பூணல் போடுவாங்க, அப்படி இல்லைன்னா அரிசியில ஆன் எழுத சொல்லுவாங்க, ரைட்? சரஸ்வதி கும்பிட சொல்லுவாங்க, ரைட்? சோ தட் இஸ் அ பிராக்டிஸ் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் இந்தியா. வித்யாரம்ப செரிமனின்னு சொல்றோம் இல்லையா, இந்த வித்யா அப்படிங்கிறது சரஸ்வதியை தான் ரெஃபர் பண்ணுது. வித்யாரம்ப செரிமனி அப்படிங்கிறது
காடஸ் சரஸ்வதி, we know that அவங்கதான் வந்து லாங்குவேஜ் படிப்புக்கான கடவுள்னு பிலீவ் பண்ணப்படுது. சோ அவங்கள ப்ரே பண்ணிட்டு தென் அரிசியிலே எழுதுற மாதிரியான செரிமனி தான் வந்து வித்யாரம்ப செரிமனி அப்படின்னு சொல்றோம். உபநயனா செரிமனி பூனல் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அதுதான் உபநயனா செரிமனி. இது 2 செரிமனி அட்டைன் பண்ணிட்டு வேதிக் லிட்டரேச்சர்ல பசங்க என்ன பண்ணுவாங்க, படிக்க வைக்கிறதுக்கு அனுப்புவாங்க. So these are all the 2 different ceremonies. So know the differences. For Buddhism, what are the ceremonies they should attain? For Vedic literature, what are the different ceremonies? Okay. And நீங்க பாருங்க, உபனிஷத் ஸ்காலர், அப்போ விமன் ஏன்ஷியன்ட் விமன் ஸ்காலர்ஸ் யாரெல்லாம், உபனிஷத் நல்ல தெரிஞ்ச வேதிக் ஸ்காலர்ஸ் விமன் ஸ்காலர்ஸ் யாரெல்லாம்னா அப்பலா, இந்திராணி, கோஷா, லோபமுத்ரா, கார்கி, மைத்ரி. சரியா? So these are all the உபனிஷத் scholars. So 8 உபனிஷத்ஸ் இருக்கு, அதுதான் எனக்கு 8 உபனிஷத்ஸ். ஓகே, சோ மெயின் சென்டர்ஸ் வந்து we'll see in another class. இப்போ இதுல வந்து ஒரு क्वेश्चंस மட்டும் லைட்டா பாத்துக்கலாம். சரியா? Who can ask question? Any volunteer? யாராவது கேட்கலாமா? மத்தவங்களுக்கு question கேட்கணும். Who can ask? Yeah, Priya, you can ask. Listen. Listen பண்ணுங்க. சரியா? क्वेश्चन listen பண்ணுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர்ஸ் கவனிச்சதுல இருந்து just try to tell. நீங்க வந்து ஸ்க்ரோல் பண்ண வேண்டாம், ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது எழுதுனது ஆன்சர் பண்ணலனாலும் பரவாயில்ல, just listen to the questions carefully. அண்ட் அந்த டைமிங்ல வந்து எஜுகேஷன் வந்து எந்த சிஸ்டமா வந்து இருந்துச்சு? oral system. ஓகே. வேதாஸ்ல மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் வந்து இருக்கு? 4 வேதா. ஓகே. என்னதெல்லாம் அதெல்லாம் வேதாஸ்? ரிக், யஜுர், சாம, அதர்வனா. ரிக்வேதா, சாமவேதா, யஜுர்வேதா அண்ட் அதர்வேதா. ஓகே. அண்ட் வேதிக்ல வந்து நம்ம எந்த லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணுவோம்? எந்த லாங்குவேஜ் பத்தி படிப்போம்? சான்ஸ்கிரிட். ஓகே. புத்திசம்ல மெயின் சப்ஜெக்டா எத்தனை உண்டு? 3 subjects. 3. ஓகே. அது என்னதெல்லாம்? ஓகே. அது என்னதெல்லாம்? Vinaya, Dhamma, and Sutta. Vinaya, Abhidhamma, Suddha. எஸ், வினயா, அபிதாமா அண்ட் சுத்தா. ஓகே. இதுல நம்ம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றோம்? பாலி. எஸ், பாலி. ஓகே. அண்ட் இப்போ வேதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வேதாத்தை பத்தி படிக்கிறது மட்டும் 12 இயர்ஸ் ஆகும். டோட்டலா மொத்தம் எத்தனை இயர்ஸ்? 48. ஓகே. உபனிஷத்ஸ், அதுல நம்ம எதை பத்தி படிப்போம்? அதுல என்ன சப்ஜெக்ட் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு? Concluding The conclusion. Concluding parts. ஓகே, கன்க்ளூடிங் பார்ட். அண்ட் அதுல என்ன ஹிஸ்டரி? எஸ், கரெக்ட். இட்ஸ் இன்க்ளூடிங் ஹிஸ்டரி. ஓகேவா? அண்ட் தர்க்க சாஸ்திரானா சாஸ்திரால என்ன இதை பத்தி படிப்போம்? Logical and reasoning. Logic and reasoning. எஸ், லாஜிக்கல் ரீசனிங். ஓகே. வேதிக் லிட்ரேச்சரை வந்து வேதிக் லிட்ரேச்சர் பீரியட்ல வந்து எதை வந்து ஃபாலோ பண்ணாங்க? அதாவது எந்த லிட்ரேச்சர் வந்து வேதிக் லிட்ரேச்சர் வந்து ஃபாலோ பண்ணாங்க? எஸ், சூத்ர லிட்ரேச்சர். ஓகேவா? மொத்தம் எத்தனை சிஸ்டம் ஆஃப் பிலாசபி வந்து இருந்துச்சு? 6. ஓகே. ராமாயணத்தை டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு இங்கிலீஷ் வேர்ஸ்ல? Ralph T.H. Griffith. எஸ், ரால்ஃப் டிஹெச் கிரிஃபித். ஓகே. டக்ஸிலா வந்து எந்த ஸ்டடீஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸா உண்டு? எஸ், மெடிசன். ஓகே. அஸ்ட்ரானமி வந்து நம்ம எந்த இதுல வந்து படிப்போம்? உஜ்ஜைன் யூனிவர்சிட்டி. ஓகே. இப்போ
the spiritual capital of India of the time. இப்படி இது எந்த யூனிவர்சிட்டியோட நேம் வந்து இது? Taxila. Taxila. எஸ். ஓகே. வேதிக்ல என்ன செரிமனி செலிப்ரேட் பண்ணுவாங்க? அந்த செரிமனி Prabaja. இப்போ உமன்ஸ் எல்லாமே வந்து பிஃபோர் மேரேஜ்க்கு வர படிக்கிறது, அதுக்கு குறிப்பிட்ட ஒரு நேம் சொல்லுவாங்க, அது என்னது? எஸ். சத்யோதபாஷஸ் அதான? அதுல அதான் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒன்லி பிஃபோர் மேரேஜ்க்கு படிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து புத்திசம்ல வந்து நம்ம வந்து புத்திஸ்ட் வந்து லேர்ன் பண்ணுவோம். அதுல வேதாஸும் சேர்த்து நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம் புத்திசம்ல. பட் ஒரு வேதா மட்டும் லேர்ன் பண்ண மாட்டோம், டீச் பண்ண மாட்டாங்க. அது என்ன? அதர்வன வேதா. ஓகே. அண்ட் உபனிஷத்ஸ் ஸ்காலர்ஸ்ல ஏதாவது ஒரு 2 நேம் சொல்றீங்களா? அப்பலா இரானி கோஷா, கார்கி மைத்ரேயி. ஓகே. புத்திசம்ல என்னென்ன சப்ஜெக்ட் படிப்போம்? மெயின் சப்ஜெக்டா? சுதந்தா வினயா தம்மா. ஓகே. மேம் கொஸ்டின்ஸ் ஓவர் மேம். Just a minute. Yes. Okay. So, session will be there for another 9 minutes. 9 or 10 minutes, I guess. Okay. So, I hope my presentation is visible for everybody. Yes, ma'am. Yes, ma'am. Okay. Yeah. So, happy I come to my area, right? Previous year questions on feminist text. Feminism. Now, we'll discuss about this. What do you know? What do you think? What is mean by feminism? Do you have any idea regarding that? You can share your views. Any simple statement, any simple definition you can give for feminism. Literature that gives rights to women writers. Okay. Feminism, feminist literature. I didn't ask feminist literature. I just asked what is feminism. But anyhow, good. What you have given explanation in the feminist literature. That is completely correct. What is feminism? What do you think? Movement which give importance to the equal rights of women. Okay, equal rights of giving importance to the equal rights of women. Okay, who is called as feminist? Exactly, that is correct. What is feminism? Giving voice for the equal rights of women politically, socially, even physically, right? Everything that comes under feminism, right? Social avum sari, political avum sari, cultural avum sari, விமனுக்கான ரைட்ஸ் ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கறத பேசுறதுதான் ஃபெமினிசம் அப்படிங்கிற கான்செப்ட். Who were called as feminist? People who writes about the females. People who speaks about the females comes under the feminist. Okay, Atik, right? Atik தானே சொன்னது இல்லையா? Yes. Okay. So, feminist அப்படிங்கிறவங்க ஒண்ணும் இல்ல. Yeah, good explanation. But still, I would like to define it little more. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, விமனுக்கான ரைட்ஸ்க்காக நீ வாய்ஸ் கொடுக்கறேன்னா நீ ஃபெமினிஸ்ட். இட் டசன்ட் மீன் ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிறவங்க விமனா தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரைட்? மேலாவும் இருக்கலாம், ஃபீமேலாவும் இருக்கலாம். More than that, biological words we can use men or women. நீங்க மென்னாவும் இருக்கலாம், விமனாவும் இருக்கலாம். If you are voicing out for a woman in a socially constructed society, right? If you are voicing out for her rights, you are actually called as feminist, right? அதுல எந்த விதமான அதுலயாவது gender disparity கிடையாது, right? So that is what feminist. Now,
When we talk about feminist literature, as one person told, right, feminism concepts சப்போர்ட் பண்ற விதமா வரக்கூடிய ஒவ்வொரு ஒர்க்ஸுமே டெஃபினட்டா ஃபெமினிஸ்ட் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப சிம்பிளா டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா. ஸோ வேர் யூ கேன் ஃபைண்ட் த பேசிக் ஃபார் திஸ் ஃபெமினிசம், எந்த ஒர்க்ல பார்க்கலாம் இல்ல எந்த ரைட்டர் கிட்ட பார்க்கலாம் அப்படின்னா, we can trace to 15th century. I can say Chaucer and I can also say Christine de Pizan. So Christine de Pizan, he was actually an Italian born French philosopher. Okay, although he was a man, right, even 15th century he just tried to spoke about women's value in the society. விமனோட ரோல் சொசைட்டிக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத 15th centuryல இந்த ஸ்காலர் வந்து பேசியிருக்கிறாரு, கிறிஸ்டைன் டி பீசன். So this is how he laid a foundation for the importance of women role in the society. So this is where you can find proto-feminism was how it gets started. Proto-feminism na enna? அடுத்த வார்த்தைக்கு explanation. Proto-feminism சொன்னேன். What is proto-feminism? ஃபெமினிசம் அப்படிங்கிற வார்த்தையே 20th century லேட்டரா தான் ஃபெமினிசம் அப்படிங்கிற வார்த்தையே ஆரிஜின் ஆச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி ஃபெமினிசம் பேசப்படலங்கிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஃபெமினிஸ்ட் இருந்திருப்பாங்க. அவங்கள ரெஃபர் பண்றதுக்காக யூஸ் பண்ற டேர்ம் தான் புரோட்டோ ஃபெமினிஸ்ட். ஸோ ஈக்குவல் ரைட்ஸை பத்தி பேசக்கூடியவங்களை புரோட்டோ ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். எழுதப்பட்ட ஒர்க்கை வந்து புரோட்டோ ஃபெமினிஸ்ட் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஹோப் தட் இஸ் கிளியர். And I can also give one example, Geoffrey Chaucer. He is also called as proto-feminist. Why he was called as proto-feminist? How he characterized wife of Bath in the Canterbury Tales, right? But still, critics actually criticized him for his poem Troilus and Cressida. You know, Troilus and Cressida was written by Geoffrey Chaucer. I repeat, Troilus and Cressida. Troilus and Cressida by Geoffrey Chaucer. இதுல அந்த ஒர்க் எழுதும் போது ஃபர்ஸ்ட் கிரிசீட் வந்து ட்ராய்லஸை ஏமாத்திடுவா. பொண்ணுங்களே இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு, பயங்கரமா விமனை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி எழுதுறாரு. So many people they started to criticize him. So அவர் சொன்னதை ரீட்ராக்ட் பண்றாரு அடுத்த ஒர்க்லே. ஓகே, அதாவது அவர் ஒண்ணு சொல்லியிருப்பாரு, அது அப்படியே ரீட்ராக்ட் அப்படியே பல்ட்டி அடிக்கிறாரு. சரியா? எந்த ஒர்க்ல அப்படின்னா Legend of Good Women. Okay, Legend of Good Women, which is again an incomplete work. Canterbury Tales is an incomplete work of Geoffrey Chaucer. Similarly, the Legend of Good Women is also incomplete work. They'll ask question like that: among the following, choose the incomplete work of D.H. Lawrence. Choose the incomplete work of Geoffrey Chaucer. 4 work கொடுத்து எது incomplete work? Charles Dickens ஓட incomplete work and unfinished work என்னன்னு கேட்பா. Okay, so you should know when you are studying a very important author. Like, as I told you now, Geoffrey Chaucer, Charles Dickens, Virginia Woolf, right? George Eliot. எந்த ரைட்டர் நீங்க எடுத்துக்கிட்டாலும் முக்கியமான ரைட்டர்ஸ், ஏதாவது அன்பினிஷ்ட் ஒர்க் இருக்கா? ஷெல்லி, கீட்ஸ், வேர்ட்ஸ்வொர்த், டெனிசன், இவங்களோட அன்பினிஷ்ட் ஒர்க்ஸ் என்ன, பினிஷ்ட் ஒர்க்ஸ் என்ன அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதுதான் நான் என்னன்னு சொல்றேன், நோ சம்திங் அபவுட் எவ்ரிதிங். உங்களுக்கு வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 100 கணக்கா போயம்ஸ் எழுதிருப்பாரு. எல்லாமே நமக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது, யாரும் படிக்கணும்னு சொல்ல முடியாது. நம்ம நோட்டபிள்ஸான ஒர்க்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை பத்தி we are learning. அப்ப என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்? கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கிறான்? ஒண்ணு அவரோட இன்கம்ப்ளீட் ஒர்க் கேட்பான், இல்ல இந்த போயம் எந்த கம்பிலேஷனுக்கு கீழே வருது அப்படின்னு கேட்பான். தென் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தோட கான்செப்ட்ஸ் மோஸ்ட்லி எதை பேஸ் பண்ணி இருக்குது. This is how they'll frame a question. Very simple. Why we want to complicate? Well, no need to learn 200 works of him. Right? Simple, we can trace it out. So in the madri you should know. So coming back to Geoffrey Chaucer's wife of Bath, Geoffrey Chaucer's character, wife of Bath. You know, she's from Bath. That's why she is called as wife of Bath. Can you tell me her name? Alison. Correct, Alison. You know, Alison actually 5 husband அவளுக்கு. சரியா? இந்த கேண்டர்பரி டேல்ஸ்ல பில்கிரிமேஜ் மேக் பண்றதே இன்னொரு ரீசன்காக தான். தன்னோட 6th ஹஸ்பண்ட் டிசைட் பண்ணணும். ரைட்? அந்த தாட்ல தான் வந்து என்னது, she is actually attending the pilgrimage. பாருங்க இந்த செஞ்சுரி.
ரைட்? எவ்வளவு கிரிட்டிசைசேஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு விமன் கேரக்டர் had 5 different husbands and 6th husbandக்காக she is again taking a step for a pilgrimage, right? So can you able to imagine? So அந்த விமன் அட்டர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் விமனா போர்ட்ரேல் இருக்கும். பட் ஸ்டில் அந்த வார்த்தைக்கு சொந்தம் யாருதான்? ஜெஃப்ரே சாசர் is a man, right? You can see many feminist elements through the speech of wife of Bath, right? Canterbury Tales பார்க்கும்போது we see that in detail. So that's why I can categorize Geoffrey Chaucer as a proto-feminist, like Christine Deepison. Okay, later on, you know, men, they wrote a work like Subjection of Women. J.S. Mill wrote Subjection of Women in the later 18th century. Subjection of Women எழுதுறதுக்கு அவருக்கு ஒரு பின்னாடி ஒரு நோக்கம் இருந்தது. அந்த Subjection of Women வந்து விமனோட எஜுகேஷன் முக்கியங்க அப்படின்னு மென் வந்து கேட்கிறாரு. J.S. Mill சொல்றாரு, ரைட்? அதை பேஸ் பண்ணி தான் அவர் எழுதியிருப்பாரு. அதுக்கு பின்னாடி தன்னோட சுயநலம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, ரைட்? விமனோட சப்போர்ட் அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனுக்காக தேவைப்படுதுங்கிற மாதிரி அவர் வந்து அந்த ஒர்க் எழுதுற மாதிரியும் சொல்றாங்க. We can't be sure about that. But anyhow, he wrote a feminist text, The Subjection of Women or The Subjugation of Women. Just know that. Then, later period, women, they started to write many feminist texts, like A Serious Proposal to the Lady by Mary Astor. A Serious Proposal to the Ladies, which is actually considered as the first feminist text in English literature. But later on, there was அந்த சொன்ன விஷயங்களை ரீட்ராக்ட் பண்ணி a vindication to the rights of women. யாரோடது? Notable work, repeatedly Mary asked Wollstonecraft. correct, very correct. Mary Wollstonecraft. Yeah, Mary Wollstonecraft. Someone just put her name in the chat box. Newcomers கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒர்க் டைட்டிலுமே போட்டுருங்க. Vindication to the Rights of Women by Wollstonecraft. Later periodல மேரி ஆஸ்டலோட ஒர்க்க சொல்லாம Vindication to the Rights of Women is actually considered as a foundational text of or first feminist text of English literature அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. Clear? So these two works you should know. You should know the year of those two works also. Vindication to the Rights of Women was published in 1792. They are repeatedly asking the year, not என்ன content உள்ள இருக்குங்கிறத விட இந்த sort of questions-க்கு they ask year. Chronology is important. 1792. So ஏதாவது ஒரு குவிஸ்ல இதை கேட்பாங்க, கரெக்டா இயர் சொல்லணும். 1792. சரியா? Later period, many women writer, you know that they didn't use their original name, like Aphrodite. Even her first work was published anonymously, isn't it? What is her work published in 1688 at the same time of Glorious Revolution? Ornaku. The Royal Slave. Ornaku. Yeah, Urnaku or the Royal Slave. The subtitle is The Royal Slave, as you know. So, you know that she was the first professional woman writer of 17th century. 17th century for English literature ne sollalam. First literature எழுதுறத ரைட்டிங்க ப்ரொஃபஷனா எடுத்து எழுதின ஆத்தர் வந்து ஆஃப்ரோபெல். But still, no one were volunteer to publish women's novel, right? So இந்த மாதிரியான problems வந்து women face பண்றாங்க, women writers. So what they did, later period, they adopted a male pseudonym. ஏன்னா நம்ம பேரை போட்டோம்னா ஒருத்தனும் பப்ளிஷ் பண்ண வர மாட்டான். Okay, we'll just adopt a male pseudonym அப்படின்னு சொல்லிட்டு they are adopting. So here comes Mary Ann Evans. Mary Ann Evans ஓட pseudonym என்ன? George Eliot. Yeah, good. George Eliot. George Eliot அப்படிங்கும்போது பார்த்தா மென்னு நினைப்பீங்க, பட் ஆக்சுவலா அவங்க வந்து ஒரு woman writer. She just adopted a male pseudonym. ஏன்னா அப்பனாதான் பப்ளிஷர்ஸ் வந்து மேல் நேம் அப்படின்னு பார்த்து உங்களோட புக்கை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ரீடர்ஸும் ஒரு மென் எழுதிருக்கிறாங்கன்னு பார்த்து வாசிப்பாங்க, ரைட்? பிகாஸ் people are also not welcoming women's work. அதுதான் அந்த டைமோட சிச்சுவேஷன். So this is how women writers situations were. So later periodல தான் கொஞ்சம் கொஞ்சமா feminist texts நிறைய வர ஆரம்பிக்குது. Tracts, pamphlets ன்னு சொல்லிட்டு many things were there. So further you can find some development over centuries for a woman's work, like, right? Even Margaret Fuller, I guess you know who is she.
right? Margaret Fuller, who is actually a founder of American Transcendentalism, which is one of the philosophical movement of 18th century, late 18th century, early 19th century. யாரோடது? மார்கரெட் ஃபல்லர். கேன் யூ இமேஜின்? ஒரு பர்டிகுலர் மூவ்மெண்டோட ஃபவுண்டராவே அவங்க மாறுறாங்க, ஒரு விமன். So this is how you can find growth of women in future. So இப்படிதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உமன் ரைட்டர்ஸோட டாமினன்ஸ் சொல்ல முடியாது, ஒரு விதமான ஈக்குவாலிட்டி வந்து வந்துட்டு இருந்தது. So in 20th century, right, when we talk about 20th century, அந்த டைம்ல தான் you can find a culmination of feminism. So many feminist texts, நார்மலான feminist text இல்லங்க, renowned feminist text and also feminist theory started were started. சரியா? அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். It starts from you can say the publication of Rooms of One's Own, right? Rooms of One's Own by Virginia Woolf, a very important feminist text of 20th century, right? In the version of Rooms of One's Own, 1929. yeah, 1929. Okay, I'm moving on to Sexual Politics. பாருங்க, Sexual Politics is a work by an American author, Kate Millett. Okay, Kate Millett, she was actually a radical feminist. நீங்க feminism அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு தினசான ஃபெமினிசம் உண்டு. அதுல ஒரு டைப் ஆஃப் ஃபெமினிசம் அப்படிங்கிறது ராடிக்கல் ஃபெமினிசம். அதாவது நான் யாருக்கும் அடங்க மாட்டேங்க, நான் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல என்னோட பாயிண்ட நான் ஸ்ட்ராங்கா வைப்பேன், ரைட்? அதுதான் ராடிக்கல் ஃபெமினிசம். அதுக்கு நான் அடங்காப்பிடாரின்னு நினைக்காதீங்க. ஏன்னா சொசைட்டி வந்து அதுக்கு ஒரு பேர் வைக்கும், அடங்காப்பிடாரி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பாயிண்ட ஒரு விமன் வேலிடா சொல்லும் போது they'll say so many words, விமனே சொல்லுவாங்க, ரைட்? வேற யாருமே வேண்டாம், உமனுக்கு உமன் தான் எதிரி, ரைட்? நம்ம வீட்டுல அம்மால இருந்து பாட்டியில இருந்து ஆரம்பிக்குது, ரைட்? வெளியில போற குடும்பத்திலையும் அது தொடருது. அண்ட் தென் ஈவன் இன் ஒர்க்கிங் பிளேஸ், ரைட்? எங்கேயுமே நம்ம வந்து அமைதியா போயிட்டோம், வில் பி வெரி பொலைட், ரொம்ப சாஃப்டா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா we people are very good, right? This is how socially how a woman should be constructed. Like as you see in serials, I don't know so many serials, but recently I have watched any examples. I guess Parvati. I don't know. I didn't remember the serial name. See, Tamila பயங்கர famous அது. You know how that actor will be. She'll be very polite, had an angelic quality. There will be a Willy who is also actually a woman. போட்ரையில பாருங்களேன், அப்பவும் ஒரு woman will be a devil, another woman will be an angel. So how a woman were portrayed, right? Completely she should be angel or a devil. This is how media portrays a woman, right? So this is how we actually it doesn't mean we men are இருக்கலாம், women are இருக்கலாம். Angelic quality, devil quality, both will be there in a human. It includes transgender, right? It includes men, it includes women, right? So அந்த புரிதல் வந்து இன்னும் எத்தனை ஜெனரேஷன் ஆகும் அப்படிங்கிறது தெரியல வளர்றதுக்கு. ஓகே, சோ இந்த கேள்விய மில்லட் கேக்குறாங்க, சரியா? நான் கேட்கல, நானும் கேக்குறேன், பட் அவங்களோட கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கேக்குறேன், சரியா? Kate Millett, who was actually an American activist, and you know, can you believe it is her debut book, which is actually a renowned feminist text in America, or I can say in English literature, Sexual Politics. Actually, this work had a huge influence on Simone de Beauvoir, the second sex. Simone de Beauvoir, a French philosopher, French existentialist, French philosopher, Simone de Beauvoir. Spelling வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது, நீங்க ஜஸ்ட் யாராவது கொஞ்சம் சாட்ல போட்டுலாமா? உங்களுக்கு ஸ்டூடண்ட் பிரியா கொஞ்சம் போட்டுலாமா? எஸ் மேம். Yeah, Simone de Beauvoir, second sex, 1949 பப்ளிகேஷனோட போடுறாங்க. சோ அவங்களோட ஒர்க்க பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிதான் கேட் மில்லட் இந்த ஒர்க்கை எழுதுறாங்க. 1970 பப்ளிகேஷன். ஃபெமினிஸ்ட் டெக்ஸ்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் chronology தான் இருக்கும், சரியா? And then one of the radical feminism key texts, as I told you, this book analyzes the subjugation of how women were subjugated. This is the thing which were detailedly described by Kate Millett in this text, சரியா? Subjugation of women, எப்படி subjugation, right? Even from a family, right?
யூனோ பாசங்கிற பேர்லயே they'll suppress women, to be frank. And in every aspect, right? If I say ஒரு woman அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, certain quality of women will always be exaggerated, or how can I say, glorified a lot. If you say a motherhood of a woman, right? Usually the film la irukattum, media la irukattum, or any other descriptions of common people, right? They'll say this is a very huge thing, this is a very இது பயங்கரமா அதுக்கு புகழ்வாங்க. Motherhood is a blessing, of course. No need to glorify that. எதுக்காக அதை glorify பண்ணணும்? Glorify பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? Because it is a blessing given by God, and it is believed that a woman can bear that. That's completely fine. But glorifying such a thing a lot is actually another form of subjugation, right? So this is how subjugation started in a house through motherhood. And இது ஒரு பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, another way how a woman could be subjugated. The next form is how beauty, glorifying the beauty, right? அந்த காலத்துல இருந்தே பாட்டுல இருந்து எல்லா விஷயத்திலயுமே ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம்ஸ்லயே நீ யாரோ, right? Glorifying the beauty of a woman is another form of subjugation. Actually, how media presented beauty of a woman. எவ்வளோ ஹானம் ஒரு கார்பரேட் பணத்தை அள்ளுதுன்னு தெரியுமா விமனோட பியூட்டியை மட்டும் வச்சுட்டு? உங்களுக்கு தெரியாது இல்ல, யூ ஆர் ஆக்சுவலி ஸ்டடிங் லிட்ரரி தியரி, யூ ஷுட் நோ தட். சோ ஒரு மீடியால காட்டுறாங்க ஒரு ஃபேர் அண்ட் லவ்லியா இருக்கட்டும், நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லையா, மேக்கப் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு விமனா, அழகான ஒரு பொறுமனா, நல்லா ஒயிட்டா இருக்கக்கூடிய ஒரு லேடியா காமிச்சு, இது போட்டீங்கன்னா நீங்க நல்ல கலர் ஆயிடுவீங்க, இது போட்டீங்கன்னா உங்க ஸ்கின்ல முடி இருக்காது, முடி இருந்தா இருந்துட்டு போட்டோம். We won't think, even we people, right? As a woman, you will tell to another woman, நீ இன்னும் ஒரு 10 கிலோ குறைச்சா அழகா இருப்ப, 5 கிலோ குறைச்சுன்னா அழகா இருப்ப, ஒல்லியா இருந்தா இன்னும் ஒரு 10 கிலோ போட்டா நீ அழகா இருப்ப. How a woman, ஒரு உமனோட பாடிய எப்படி இருந்தாலும் other people will criticize. Even a woman, I'm not talking about men here, right? I'm talking about a woman on another woman. They comment over another woman. So this is how a woman should be, right? அந்த போர்ட்ரேலுக்கு இன்னொரு woman, எல்லா womanம் இருக்கணும் அப்படிங்கறதுல இருந்து we'll think about our beauty, conscious, everything will be like that. Then ஒரு சைடுல அதுலயே நம்ம டவுன் ஆக ஆரம்பிச்சிடுவோம், right? What about our growth on the other hand, right? So in so many ways, right? Even நீங்க கிளாஸுக்கு வரணும் மேடம், எங்க வீட்டுல பஸ்ல விட மாட்டாங்க மேடம். This is where subjugation starts, right? Please don't fight with your parents, right? I believe that எந்த parent பக்கத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால I want to tell this. So because in that case itself, நம்மளோட விமனோட ஃப்ரீடம் அப்படிங்கிறது அந்த பாதுகாப்புலயே பறிக்கப்படுது. டு பி ஃப்ராங்க், ரைட்? இதெல்லாம் இந்த அம்மா என்னன்னு சொல்லுது, பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுது, அரசியல் கிடையாது. இந்த அம்மா செக்ஷுவல் பாலிடிக்ஸ் எதை சொல்லுதுன்னா, ரிலேஷன்ஷிப் மூலமா விமன் எப்படி வந்து சப்ஜுகேட் பண்ணப்படுறாங்க, ஹவு தே வர் பொலிட்டிக்கலி எக்ஸ்ப்ளாய்டட். அரசியல் கிடையாது, பொலிட்டிக்கலி எக்ஸ்ப்ளாய்டட் வித்தின் அ ரிலேஷன்ஷிப்ஸ், ரைட்? ரொம்ப அழகா இந்த எஸ்ஸே வந்து she just conveyed, right? As I told you, இதுல இருக்கு Simone de Beauvoir's 1949 book, The Second Sex. She frequently argued sex has frequently neglected political aspects. இதுல பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்க்கு நடக்கக்கூடிய அரசியல். How sex has been frequently neglected. Female, you should not go out. You are a woman. You have to be very, of course, சொசைட்டியும் அப்படிதான் இருக்கு. ஒரு பொண்ணு 6 o'clock மேல வெளியில அனுப்புறதுக்கு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பயமா தான் இருக்கும், ரைட்? பட் நாட் டு த கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ், வாட் இஸ் தட், ஆஃப்லைன் கிளாஸ், சரியா? அது they can manage, somehow they can manage with their friends, they can come, right? And இன்னொரு விஷயம், coming Sunday we are starting our offline classes, right? And பக்கத்துல என்ன வருத்தமா இருக்கு அப்படின்னா, பக்கத்து ஊர்ல இருந்துட்டே யூ ப்ரிஃபர் ஆக்சுவலி ஆன்லைன். நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ கிளியர் பண்ணணும்னு நினைக்கிற மேக்சிமம் விமன், குழந்தை வச்சிருக்கிறவங்க கூட வீட்டுல அம்மாட்டையோ பாட்டிட்டையோ கொடுத்துட்டு வந்தாதான் ஆஃப்லைன்ல வந்து அந்த எக்ஸ்போஷர்ல லேர்ன் பண்ணாதான் கிளியர் பண்ண முடியுங்கிற ஒரு ஆர்வத்துல இருக்கிறாங்க, சரி? அந்த ஜெனரேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ்
present generation, the inner kids பாது 2K kids, right? You people didn't have to be frank. சரியா? I'm not mentioning everybody, but people who is actually very lazy to travel, right? If you feel lazy, right, ஒரு கெரியரை நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த இடத்துல நீங்க லேசியா இருக்கிற பட்சத்துல எப்படி நீங்க அந்த கெரியர்ல ஸ்ட்ராங் ஆவீங்க, அதுல எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க நீங்க நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. சரியா? டு பி frank, ஆன்லைன் இஸ் ஆக்சுவலி அ கர்ஸ். ஆன்லைன் மோட் அப்படிங்கறதே ஒரு கர்ஸ் தான். சரியா? ஏன் இதை நான் ரெஃபர் பண்றேன், ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஆன்லைன்ங்கிறது யார் ஆப்ட் பண்ணிக்கலாம், ரைட்? இப்போ சென்னையில இருந்து அட்டன் பண்றாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து அப்படின்னு தேனி, சோ ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து அட்டன் பண்றாங்க, அவங்களால வர முடியாது. சரியா? அவங்க அட்டன் பண்ணிக்கலாம், தட்ஸ் ஃபைன், ரைட்? ஈவன் அந்த கேண்டிடேட்ஸ்க்கு கூட, சென்னையில இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் கூட வரணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து ஜாஸ்தியா இருக்கு. விட்டா வந்துருவேங்கிற அளவுக்கு அவங்க வந்து the people are thinking, right? I have talked with a few women candidates, but பக்கத்துல இங்க திருநெல்வேலி பக்கத்துல, I don't want to mention the city name, பிறகு அவங்களதான் சொல்றேன்னு தெரிஞ்சிடும், ரைட்? அம்பை, ரைட்? 1 மணி நேரம் டிராவல், 2 மணி நேரம் டிராவல்னா you people can come, ரைட்? ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர், அதுல இருக்கக்கூடிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, so if possible try to attend offline classes if you want to clear net as soon as possible, right? நீங்க இருக்கக்கூடிய ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, ஆஃப்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்றவங்களாவும் இருப்பாங்க. ஆஃப்லைன் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடும். சரி, 1 வருஷம் படிச்சுட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க, 6 மாசம் 7 மாசம் படிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்குள்ள நீங்க அவங்களோட நீங்க இன்ட்ரடியூஸ் ஆகலாம். சரியா? அவங்க எப்படி படிக்கிறாங்க, யூ ஜஸ்ட் லேர்ன் த டெக்னிக்ஸ், ரைட்? 6 மாசத்துல நீங்க கிளியர் பண்ணணுமா, ஆஃப்லைன் வாங்க. சரியா? இட்ஸ் நாட் அபவுட் இஃப் யூ திங்க் இட் இஸ் ஆக்சுவலி a business, you just okay, but it is not like that, right? Because people will know about our academy, right? எப்படி நாங்க வந்து டீல் பண்றோம் அப்படிங்கிறது people may know that. So we actually concern about your career. Please keep it in that mind. If it is possible for you to attend offline classes, do attend it. சரியா? Because only if you attend offline classes, there is a possibility for you to clear net as soon as possible. அதுக்கு ஆன்லைன் கிரெடிட்ஸ் பயந்துடாதீங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். சரியா? எப்பவுமே கிளாஸ்ல அப்பப்ப வந்து சாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, அடிக்கடி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா போர்ஷன்ஸ் we have to cover, அதுல கான்சியஸா இருக்கும். பட் நடத்துறது கம்ப்ளீட்டா படிக்கிறீங்களா, டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே அட்டன் பண்றீங்களா? இன்னைக்கு நான் குவிஸ் அனுப்பியிருந்தேன். சரியா? மோர் தென் அவ்வளோ குவிசஸ் வந்து நம்ம சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பைல் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? they did a huge homeworks, right? behind that அவங்களோட ஒர்க்ஸ் நிறையவே இருக்குது. சோ அத நீங்க பாத்தீங்களா? நீங்க ஒர்க் பண்ணல, அவங்க அனுப்பிச்சதை நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணீங்களா? 2 வீக்ஸா கிளாஸ்ல நடந்ததுதான் அதுல இருக்கு. எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க, ரைட்? அப்படின்னா ஒரு கொஸ்டின். இல்லைன்னா எத்தனை பேர் இன்னைக்குள்ள பார்க்கணும்னு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க? தட் இஸ் ஆல்சோ த நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியா? சோ பிளான் அக்கார்டிங்லி, கான்சியஸா நீங்க பிளான் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ஆன்லைன் கேண்டிடேட்ஸ் கேன் கிளியர். லாஸ்ட் டைம் ஒரு ஆன்லைன் கேண்டிடேட் தான் கிளியர் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல. நவ் ஷி இஸ் ஒர்க்கிங் தூத்துக்குடி, ஐ கெஸ் விஓசி காலேஜ்னு நினைக்கிறேன், ரைட்? ஆன்லைன் கேண்டிடேட் தான் அவங்க. சோ அவங்க எப்படி மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னா, she'll have a proper schedule. Often she called me and ma'am, whether this is okay, whether I can do my schedule like that. என்னென்ன queries இருக்குமோ, such a sincere student. அந்த மாதிரி சின்சியரிட்டியோட நீங்க ப்ரிப்பேர் பண்ற பட்சத்துல ஆன்லைன் கேண்டிடேட் யூ கேன் டு, ரைட்? ஆஃப்லைன்ல பக்கத்துல வரதுக்கு வலிச்சுட்டு போய் நீங்க உட்காந்துருந்தீங்க அப்படின்னா நீங்க படிச்சு முன்னேறது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள், டு பி ஃப்ராங்க். சரியா? மேம் சொல்றாங்களே நினைக்காதீங்க. என்ன அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ ஃபார் யூ, just because of concern. Okay, so rest of the works அடுத்து பார்க்கலாம். சரி, எல்லாரும் போய் சாப்பிட்டு நல்லா தூங்க. Good night, see you. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. மேம், ஹலோ மேம். ஹாய் மோனிகா மேம், சொல்லுங்க. மேம், அட்ரஸ் வந்து எல்லாரும் கொடுக்கணுமா இல்ல புக் இல்லாதவங்க மட்டும் தான் சென்ட் பண்ணணுமா? இல்ல, புக் இப்ப கேட்டிருப்பாங்க பாத்தீங்களா, உங்களுக்கு புக் வந்து ரிசீவ் பண்ணிட்டீங்களா மோனிகா? நான் I already have 4 books. Then that's fine. It's for new candidates. Okay.
தேங்க்யூ.